அன்பு நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால், நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே வியாதிக்கு காரணம் எது? அடிக்கடி நாம் பலவிதமான வியாதிகளினால் பாதிக்கப்படுகிறோம். அதே போல குடும்ப முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடியவை எது எது என்பதை கொஞ்சம் சிந்திக்க இருக்கிறோம். பெரிய 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 பணக்காரர்களை பார்க்கிறோம், தாழ்வுற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஏழைகளை பார்க்கிறோம். இவர்களெல்லாம் நேர்மையான வழியிலே போய்கொண்டிருக்கிற போது உயர்ந்தவனாகவே இருப்பான். அதே போல ஏழை எளியவனும் உயர்ந்தவனாக மாறுவான். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, கடவுளின் கட்டளையை மீறுவது பாவம். மிகவும் தெளிவாக சொல்கிறார், கடவுளின் கட்டளையை மீறுவது பாவம். ஆகவே ரோமர் 6:23 நாம் வாசிக்கிறோம், கடவுளின் கட்டளையை மீறுவதே பாவம். பாவத்திற்கு கூலி மரணம், சாவு. ஆகவே நாம் எப்போதும் கடவுளுடைய கட்டளைகளை உள்ளத்திலே இருத்தி சிந்திக்க வேண்டும். அதனால்தான் ஏலி சாமுவேலுக்கு சொல்லுவார், ஆண்டவர் கூப்பிட்டால், ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்று சொல். ஆக ஆண்டவருடைய சொல்லை நாம் கேட்பதோடு மட்டுமல்ல, அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான். இவ்வாறு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தவிர தோல்வி என்பதே இல்லை. மேலும் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், பாவம், சாபம், மாமிச இச்சை, கவலை, இயற்கையின் சீற்றம், அழகினால் வரக்கூடியது, இவைகளினால் நாம் ரொம்பவும் பாதிக்கப்படுகிறோம். ஒன்று, கடவுளின் கட்டளையை உள்ளத்தில் இருந்து, கடவுளின் கட்டளையை மீறாதே. கடவுள் உன்னிடத்திலே கட்டளையிட்டதை, கேட்டதை செய்ய மறுக்காதே. பல சமயங்களில் நமக்கு கடினமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதையெல்லாம் நாம் செய்கின்ற போது கடவுள் நம்மை உயர்த்துகிறார். தொடக்கத்திலேயே பாருங்கள், கடவுள் கொடுத்த கட்டளை, இந்த மரத்தின் கனியை உண்ண வேண்டாம் என்று ஆதாம் ஏவாளுக்கு அவர் சொல்கிறார். என்ன நடக்கிறது? அவள் அந்த பழத்தை பறித்து ஆதாமுக்கு கொடுக்க அவனும் உண்டான். ஏமாற்றியது பாவம். ஆகவே ஆண்டவருடைய சாபம் அங்கே பார்க்கிறோம். கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியாத காரணத்தினால் சாபம் அங்கே வருகிறது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்கள் நாம் சாபத்துக்கு உள்ளாகிறோம். சாபம் எங்கிருந்தோ வருவதில்லை, நாம் கீழ்ப்படியாததினால் நமக்கு வருகின்றது ஒரு சாபம். அதே போல குடும்பத்திலே நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம், பொய்ப்புரட்டுகள் இருக்கலாம், திருட்டு களவு இருக்கலாம். இதெல்லாம் அவர்கள் செய்துவிட்டு இல்லை 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 நான் இல்லை என்று சொல்லுகின்ற போது அது என்னவாக மாறுகிறது? குடும்பத்தையே அடிக்கிறது, சாபமாக மாறுகிறது. அதுக்கு அடுத்து நாம் பார்க்கிறோம், கடவுள் ரொம்பவும் நல்லவர், எப்போதுமே நல்லவர். கடவுள் நல்லவர் தான், அவர் வல்லவராகவும் நல்லவராகவும் இருக்கிறார். கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கு இன்னும் பல சான்றுகள் இருக்கிறது. தாவீது நாத்தானிடம் நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன், ஆண்டவர் சொன்னதை நான் மீறிவிட்டேன் என்று சொல்கிறார். 2 சாமுவேல் 12:13 நாம் பார்க்கிறோம். அதே போல என்னாகமம் 12:10-15 வரைக்கும் மோசே, மீரியம், ஆரோன் அவர் சொல்வார்கள், அறிவீனமாய் நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மீது சுமத்த வேண்டாம். அவர்கள் பாவம் செய்தனால் வானம் அடைபட்டு விட்டது, மழையே இல்லை. ஆக கடவுளுடைய வார்த்தையை மீறும் போது இது போன்ற கஷ்டங்கள், துன்பங்கள் நமக்கு உண்டாகும் என்பதுதான். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து செய்கின்ற போது கடவுள் நம்மோடு இருக்கிறார். இது வியாதியாகவும் மாறலாம். இன்றைய சூழ்நிலையில நாம் பார்த்தால்
இந்த கொரோனா ஒரு கிருமி. இந்த கிருமியை காற்றோடு காற்றாக விட்டு விட்டார்கள். ஆனால் இதனுடைய பாதிப்பு உலகம் முழுவதையுமே பாதிக்கிறது. இயற்கை பாதிக்கப்படுகிறது, இதனால் மனம் பாதிக்கப்படுகிறது, தொழில் பாதிக்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு நிலை. ஆனால் விட்டது ஏதோ ஒரு சிறிய ஒரு கிருமி. அந்த கிருமியை விடுகின்ற போது அது உலகம் முழுவதையும் இன்றைக்கு கலக்கு கலக்கி விட்டது. அது எப்படி என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் வேட்புரையை படிக்கிறோம், சொல்வதைத்தான் நாம் கேட்கிறோம். மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், மரணத்திற்கு உட்படுகிறார்கள். இவைகளெல்லாம் அந்த கிருமியின் காரணமாக. அதை தடுப்பதற்கு முடியாமல் தவிக்கிறோம், தடுக்க பார்க்கிறோம். ஆனால் அதற்கு மக்கள் துணையாக இல்லை. அதனால் இது வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆகவே மேலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம் மாமிச இச்சை. ஒருவரும் கீழ்ப்படியாமையினால் வருவதுதான் இந்த மாமிச இச்சை. இப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். பெற்றோர்கள் சொல்கிறார்கள், அதை செய்யாதே, இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணாத, அங்கு போகாத, அப்படியெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மாமிச உணர்வானது நம்மை ஆட்டி படைக்கின்ற போது நம்மை அறியாமலேயே நாம் யாராவது ஒரு பையன் ஒரு பெண்ணை தேடி ஓடுகிறான், அந்த பெண் பையனை தேடி ஓடுகிறாள். இதெல்லாம் உள்ளத்தில் எழுகின்ற அந்த உணர்வுகள் எங்கு பார்த்தாலும் நான் சொல்ல தேவையில்லை. பாலியல் பலாத்காரம் இன்றைக்கு அதிகமாகவே நம்முடைய நாட்டில் இருக்கிறது என்பதும், அது உலகம் முழுவதும் இருக்கிறது என்பதும் நீங்கள் எல்லாம் அறிந்த உண்மைதான். ஒரு சில இடங்களில இந்த பாலியல் பலாத்காரம் என்ற இந்த சொல்லை வேண்டுமென்றே பயன்படுத்துவது. ஒரு சில பள்ளிகளில அவர்கள் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அந்த தலைமை ஆசிரியர் சொல்லுவார், அதை நான் எந்த தப்பும் செய்யல, இந்த டீச்சரு பாலியல் பலாத்காரம் இவர் பண்றாரு, இவர் செய்யறாரு, இவர் பண்ணாரு என்று வீணாக சொல்லி அந்த டிஓ, அந்த கல்வி இலாக்கா சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் என்னை பல மாதிரியான கேள்வி கேட்டு கடைசியில நான் நிரபராதின்னு சொல்லி அவங்களே தெரிவிச்சாங்க. அதனால இந்த இதை பயன்படுத்துகின்ற போது சுலபமாக அடிப்பதற்கு இவைகள் எல்லாம் அவர்கள் பயன்படுத்துகிறார். எந்த விதமான ஆதாரமின்றி காரணமின்றி ஒருவரை போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இது போல பொய்களை சொல்ல வேண்டும். இது போல பொய்களை சொல்லி இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்பதுதான். ஆகவே இது நம்முடைய வாழ்க்கையிலே நிரம்ப பார்க்கிறோம். இந்த அம்மோன் தாமார் இவர்கள் எல்லாம் தாவீதினுடைய பிள்ளைகள் தான். இருந்தாலும் அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த ஒரு மோகம், அந்த உணர்வு அவர்களை பாவத்திலே கொண்டு போய் தள்ளிவிட்டு, இவர் யார் சொன்னாலும் அதை கேட்கவில்லை. அந்த உணர்வாகப்பட்டு இருந்து கொண்டு போகும். இன்றைக்கு கல்லூரியிலே படிக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அவர்கள் எல்லாம் இந்த உணர்வுக்குள் வருகிற போது எங்கெங்கோ போய் தப்பு தவறு இறந்த பிள்ளைகள் எத்தனையோ பேர். இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? கடவுளுடைய சொல்லை மீறுகின்ற போது இந்த காரியம் தீமையை விளைவிக்கும் என்று சொல்லும் போது அதிலிருந்து நாம் எழுகின்ற போது நாம் நம்மை காத்துக் கொள்கிறோம் என்பதுதான். ஆகவே அதே போல தாவீது அரசன் கூட நாம் பார்க்கிறோம். அவன் அரசனாக இருந்தாலும் அவன் பெரிய ஒரு தவறை மற்ற மனைவியை தன்னுடைய மனைவியாக்கி கொள்கிறான். அப்ப இது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு செயல். இப்படி ஒவ்வொருன்னும் ஏரோது அதே போல ஏரோதியாளை தன் சகோதரனுடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக வைத்துக் கொள்கிறான். இதெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற போது ரொம்ப சகஜமான ஒன்றாக நாம் பார்க்கிறோம். அனுதின காரியங்களிலே ஒன்றாக நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் நமக்கு ஒரு பாவமாகவோ அல்லது குறையாகவோ தெரியாவிட்டாலும் கடவுளுடைய கணக்கிலே நம்மை குறித்து ஏறிக்கொண்டே போகிறோம். அதனால்தான் பல குடும்பங்களிலே அது பாவமாக சாபமாக நமக்கு வந்துவிடுகிறது, முன்னேற்றம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்போது சொல்வார்கள், செய்வனை வச்சுட்டாங்க, பேய் பிடிச்சிருச்சு, ஏதோ பண்ணிட்டாங்க,
என்று இப்படித்தான் நாம் சொல்லுமே தவிர நம்முடைய தவறை நாம் நினைத்து பார்க்க மாட்டோம். நம்முடைய வழிமுறைகளை நாம் நினைத்து பார்க்க மாட்டோம். அது யாராக இருந்தாலும் சரி, உலகத்திலே பிறந்த மனிதனாக இருந்த ஒவ்வொருவரும் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையில் இதுபோல தப்பு தவறுகளுக்கு உட்பட்டவர்கள். இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையிலே அவர் சொல்லுகிறார், எல்லோரும் பாவிகள் என்பதை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காக. விபச்சாரத்தில் பிடிபட்டால் ஒரு பெண் சட்டப்படி கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நீங்களாம் கல் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, எரியறதுக்கு இல்லையா? சரி, உங்களுள் பாவம் இல்லாதவன் அவள் மீது கல்லெறியும். சட்டம் ஒருபுறம் இருக்கட்டும், இன்றைக்கெல்லாம் சட்டம் தான் பேசும். அன்றைக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னுடைய மனச்சாட்சியை நீ தட்டிப்பார், உன் மனச்சாட்சியை நீ கேட்டுப்பார். இன்றைக்கு எந்த கோர்ட்ல மனச்சாட்சியை கேட்கிறான்? எவன் கேட்கிறான் மனச்சாட்சி? ஒருத்தரும் கேட்கறது கிடையாது. அவன் போடுறதான், அவன் சொல்றதான் பொய் உண்மையாகுது, உண்மை பொய்யாகுது. இன்றைக்கு இதுதான் அமைப்பு, அரசியல், கோர்ட்டு எல்லாமே எத்தனை கேசுகள் இன்றைக்கு சொல்ல முடியும். இதே போல பலவான்களுக்கு ஒரு தீர்ப்பு, மெலிந்தவர்களுக்கு இன்னொரு தீர்ப்பு. இது கடவுளுடைய பார்வையில ரொம்பவும் தண்டிக்கக்கூடிய ஒன்றாக மாறும் என்பதுதான். ஆகவே இன்றைக்கு கடவுளுடைய அந்த கட்டளை, அதாவது உண்மைக்கு உண்மையாக, நேர்மைக்கு நேர்மையாக, இதை நாம் கடைபிடிக்கிற போது பெரிய பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்கிறது என்பதுதான். கடவுளும் இதைத்தான் பார்க்கிறார். தூய்மையை பார்க்கிறார், பிரமாணிக்கத்தை பார்க்கிறார், கட்டளைக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறார். இதுதான் கடவுள் விரும்புகின்ற ஒரு. நம்மிடத்தில் கேட்பது அதுதான். பெரிய காரியங்களை ஒன்றும் செய்யவில்லை. இருந்தாலும் அப்படியே நீ தவறு செய்து விட்டால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எழுந்து வா, எழுந்து வா. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வோம் என்றால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்பதுதான். ஆகவே இந்த சிந்தனைகளை இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம், இது குறித்து சிந்திப்போம். கடவுள் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இரக்கமுள்ள எங்கள் அன்பான தந்தையே, அப்பா இயேசுராஜா, உம்மை இந்த வேளையில போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஐயா தேவனே, என்னுடைய வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவன் ஏதோ ஒரு கல் தள்ளிவிட்டு விழுந்தான், பல்லெல்லாம் போய்விட்டது. இப்படி அவன் ஓடும்போது ஓடி பரிசு பெற வேண்டும் என்றுதான் ஓடுகிறான். ஆனால் ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது. அவன் பரிசும் பெற முடியவில்லை. அவன் போட்டியிலும் தோல்வி அடைந்து விடுகிறான். இதே போலதான் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய பெரிய சிந்தனைகள் எல்லாம் கொண்டிருக்கிறோம். இது போன்ற கீழ்ப்படியாமை, மாமிச இச்சை, பெருமை, பயம், அதே சமயத்தில் இயற்கையின் சூழல், இவைகளெல்லாம் தாக்கும் போது நாங்கள் பலவீனமற்று போகிறோம். ஐயா தேவனே, இயேசுவே, எங்கள் மீது மனம் இறங்குகிறார். எங்கள் எண்ணம் சரியாகத்தான் இருக்கிறது, ஆனால் அதனுடைய செயல்முறைகள் தான் ரொம்பவும் தவறுதலாக இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும், உண்மையின் வழியிலே எங்களை நடத்தும், இப்போதும் எப்போதும் என்றென்றும். ஏற்ற இயேசுவின் நாமத்தில் எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்து தாழ்வணிந்து இறை ஆசிரியரை வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.